ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஜோஹோல கேட்ட ரவுண்ட் 2 ப்ரோக்ராமிங் கொஷின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொஷின் பார்த்துடலாம். ட்விஸ்டட் ப்ரைம் நம்பர். அ நம்பர் இஸ் அ ட்விஸ்டட் ப்ரைம் இஃப் போத் த நம்பர் அண்ட் இட்ஸ் ரிவர்ஸ் ஆர் ப்ரைம். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நம்பரோட நார்மல் ஸ்டேட் அண்ட் ரிவர்ஸ் ஸ்டேட் ரெண்டுமே ப்ரைமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம ட்விஸ்டட் ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த கொஷினை பேஸ் பண்ணி கீழே சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் இன்புட்டில் 97 நம்பரை இன்புட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பரை நார்மலாக நம்ம பார்க்கும்போது இது ப்ரைமாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி ரிவர்ஸ் பண்ணி செக் பண்ணும்போது அதாவது 79 இப்போ இது வந்துட்டு ப்ரைமாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த நம்பரை நம்ம ட்விஸ்டட் ப்ரைம் நம்பர்னு அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, செகண்ட் இன்புட்டில் பாருங்கள் 23 இன்புட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பரை நம்ம ரிவர்ஸ் பண்ணாமல் பார்க்கும்போது 23 இருக்குது அண்ட் இது ஒரு ப்ரைம் நம்பர்னு நம்ம சொல்லலாம். பட் இதுவே இந்த நம்பரை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள், அதாவது 32 இந்த நம்பர் வந்துட்டு ப்ரைமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கரெக்டாக? ஸோ அதனால நம்ம அவுட்புட்டில் நான் ட்விஸ்டட் ப்ரைம் நம்பர்னு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த லாஜிக்கை எப்படி நம்ம ப்ரோக்ராமட்டிக்கலாக அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் ஆல்ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராமில் நம்ம ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறதுனால யூட்டிலிட்டி பேக்கேஜை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இம்போர்ட் java.util.scanner சொல்லிட்டு அதே மாதிரி மெயின் ப்ரோக்ராமில் இனிஷியலாக ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள், என்டர் அ நம்பர்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறோம். அண்ட் அதுக்கப்புறமா யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்பர் அப்படின்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் டாட் க்ளோஸ் கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு இஃபெல்ஸ் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கண்டிஷனில் இனிஷியலாக என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இஸ் ப்ரைம்ன்ற மெத்தட்குள்ளே நம்ம இன்புட்டாக கொடுத்த நம்பரை பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். அண்ட் அதுக்கப்புறமா ஆண்ட் பேராமீட்டர் கொடுத்துட்டு அடிஷ்னலாக ஒரு கண்டிஷனை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். அதாவது இஸ் ப்ரைம் ஆஃப் மெத்தட்குள்ளே ரிவர்ஸ் நம்பர் மெத்தடை கால் பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி இந்த ரிவர்ஸ் நம்பர் மெத்தட்குள்ளே இன்புட்டாக கொடுத்த நம்பரை பேராமீட்டராக பாஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னா நமக்கு உள்ளே கொடுத்துருந்த ரெண்டு மெத்தடுமே ட்ரூன்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அப்படி இருந்தால் தான் நமக்கு இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ ஒன்ஸ் இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ட்விஸ்டட் ப்ரைம் நம்பர்னு பிரிண்ட் பண்ணிடுவோம். சப்போஸ் இந்த இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எல் ஸ்டேட்மெண்ட்டில் போயிட்டு நாட் அ ட்விஸ்டட் ப்ரைம் நம்பர்னு பிரிண்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம இந்த இஸ் ப்ரைம் மெத்தட்குள்ளேயும் ரிவர்ஸ் நம்பர் மெத்தட்குள்ளேயும் எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லே ப்ரீவியஸாக ஒரு நம்பரை ப்ரைமாக இல்லையான்றது எப்படி செக் பண்ணுறது அண்ட் அதே மாதிரி ஒரு நம்பரை எப்படி நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுன்ற கான்செப்டை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். வியூவர்ஸ் யாரும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் பாருங்கள். லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, இப்போ இந்த இஸ் ப்ரைம் மெத்தட்குள்ளே நம்ம எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். பப்ளிக் ஸ்டாட்டிக் பூலின் இஸ் ப்ரைம் ஆஃப் இன்ட் நம். ஸோ இந்த மெத்தடோட ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா பூலின் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நமக்கு ஒரு பூலின் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். அதாவது எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகே, இனிஷியலாக இந்த மெத்தட்குள்ளே என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இஃப் நம்பர் லெஸ் தென் 2 இருந்துச்சுன்னா உடனே நம்ம ஃபால்ஸ் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப் ஒன்று கொடுத்துருக்கோம். ஃபார் இன்ட் i ஈக்குவல் டு 2 i less than num i plus plus. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ப்ரைம் நம்பர் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ரெண்டு ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வெறும் 2 நம்பரால் மட்டும்தான் அது டிவிசிபிள் ஆகணும். ஒன்று வந்துட்டு நம்பர் 1 அண்ட் இன்னொன்று வந்துட்டு சேம் நம்பர். ஓகே, ஸோ இங்கே நம்ம ஐயோட வேல்யூவை 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி ஐயோட எண்ட் வேல்யூவை லெஸ் தென் நம்பர்னு சொல்லியாச்சு. ஸோ நமக்கு இந்த ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ 2ல் இருந்துட்டு நம்ம இன்புட்டாக கொடுத்த நம்பருக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வரைக்கும் எல்லா நம்பரோடையும் டிவிசிபிள் ஆகும். ஸோ அப்படி டிவிசிபிள் பண்ணும்போது சப்போஸ் 0 வந்துருச்சு அப்படின்னா உடனே நம்ம ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இதுவே நமக்கு எந்த நம்பரோடையும் டிவிசிபிள் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வரலை அப்படின்னா கடைசியாக நம்ம லூப்பை விட்டு வெளியே வந்துட்டு ட்ரூன்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த இஸ் ப்ரைம் மெத்தடை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போன்றது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ரிவர்ஸ் நம்பர் இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கலாம். பப்ளிக் ஸ்டாட்டிக் இன்ட் ரிவர்ஸ் நம்பர் ஆஃப் இன்ட் நம். ஸோ இந்த மெத்தட்குள்ளே பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நம்ம ரிவர்ஸ்ன்ற வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கு இனிஷியலாக வேல்யூ 0ன்னு அசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வைல் லூப் ஒன்று கொடுத்துருக்கோம். வைல் நம் கிரேட்டர் தென் 0ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வரைக்கும் இந்த வைல் லூப் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஒரு வாட்டி ரன் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். இனிஷியலாக ரிவர்ஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் இன்டூ 10 ப்ளஸ் நம்பர் மாடுலோ 10 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது இனிஷியலாக ரிவர்ஸ் வேல்யூவை 10ஓட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அண்ட் அதுக்கப்புறமா நம்பரோட கடைசி டிஜிட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த வேல்யூவை ரிவர்ஸ் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறமா நம்ம இன்புட் நம்பரோட கடைசி நம்பரை ரிமூவ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற நம்பரை அகைன் ப்ராசஸ்க்கு அனுப்புகிறோம். ஸோ இதான் கான்செப்ட். ஸோ ஒன்ஸ் இந்த வைல் லூப் கம்ப்ளீட்டாக ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக நம்ம நம்பரை ரிவர்ஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுவோம்.
ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த மெத்தட்ஸோட இம்ப்ளிமெண்டேஷன் ஓரளவு புரிஞ்சிருக்கும். இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்துட்டு 13 நம்பரை இன்புட்டில் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். இந்த நம்பரை முதல்ல எப்படி இஸ் ப்ரைமான்னு செக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்பர் லெஸ் தென் 2 நான் செக் பண்ணுறேன். ஸோ எனக்கு 13 நம்பர் வந்துட்டு 2 கிரேட்டராக இருக்குது. ஸோ அதனால் நான் அந்த கண்டிஷனை ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா ஃபார் லூப்புக்குள்ள i = 2ல் இருந்துட்டு i = 12 வரைக்கும் ரன் பண்ணுறேன். ஸோ அப்படி ரன் பண்ணும்போது ஒரு வாட்டியும் என்னோட இன்புட் நம்பரை ஈச் ஐட்ரேஷன்ஸோட டிவிசிபிள் பண்ணிக்கிட்டே வரேன். அப்படி பண்ணும்போது எனக்கு =0ன்னு வந்துருச்சு அப்படின்னா நான் ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். சப்போஸ் எனக்கு கடைசி ஐட்ரேஷன்ஸ் வரைக்கும் =0ன்னு இருந்துச்சு அப்படின்னா கடைசியாக நான் லூப்பை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா ட்ரூன்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா i = 2 இருக்கும் போதும் சரி, i = 3 இருக்கும் போதும் சரி, இல்லைனா i = 12 இருக்கும் போதும் சரி, நமக்கு எந்த நம்பரோடையும் இந்த 13ன்ற வேல்யூ டிவிசிபிளே ஆகலை. அதாவது ரிமைண்டர் நமக்கு 0வே வரல. கரெக்டாக? ஸோ அதனால இந்த நம்பரை வந்துட்டு நம்ம ஒரு ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த இஸ் ப்ரைம் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இன்புட்டில் கொடுத்த நம்பர் வந்துட்டு நார்மல் ஸ்டேட்டில் ப்ரைம் நம்பருன்றதை நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த நம்பரை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு ப்ரைம் நம்பரான்னு செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இன்புட் நம்பரை ரிவர்ஸ் பண்ணணும். கரெக்டாக? அதை எப்படி பண்ணலான்றதை இமேஜ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இனிஷியலாக ரிவர்ஸ் வேல்யூவை 0ன்னு வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா வைல் லூப்புக்குள்ளே போயிட்டு நம்ம கொடுத்த இன்புட் நம்பர் 13ஓட கடைசி டிஜிட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இனிஷியலாக ரிவர்ஸ் இன்டூ 10 பண்ணுறேன், ப்ளஸ் இன்புட் நம்பர் மாடுலோ 10 கொடுக்குறேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது எனக்கு 0 × 10 + 3ன்னு வரும். கரெக்டாக? கடைசியாக எனக்கு 3ன்ற வேல்யூ ரிவர்ஸ் வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னோட இன்புட் நம்பரில் இருக்கக்கூடிய கடைசி நம்பரை ரிமூவ் பண்ணுறேன். அதாவது நம்பர் டிவிசிபிள் பை 10 பண்ணிவிட்டு. ஸோ எனக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா 1 தான் ரிமைனிங் இருக்குது. இப்போ இந்த 1 அகெயின் வைல் லூப்புக்குள்ளே நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு ரிவர்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கு ஸ்டோர் ஆன ரிவர்ஸ் வேல்யூ 3 × 10 ப்ளஸ் நம்பர் மாடுலோ 10 பண்ணும்போது எனக்கு அகெயின் 1 தான் கிடைக்கும் இல்லையா? ஸோ +1 பண்ணிவிட்டு எனக்கு கடைசியாக 31 அப்படின்ற நம்பர் வந்துட்டு கிடைக்கிது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் நம்பர் டிவிசிபிள் பை 10 பண்ணி ஸ்டோர் பண்ணும்போது எனக்கு 0ன்னு வந்துடும். ஸோ இந்த டைம் எனக்கு லூப்புமே எண்ட் ஆகிடும். கரெக்டாக? ஸோ ஒன்ஸ் நம்ம வைல் லூப் எண்ட் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் நம்பரை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அதாவது 31 சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த ரிவர்ஸ் நம்பர் வந்துட்டு ப்ரைம் நம்பர் தானா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். அகெயின் சேம் ப்ராசஸ் தான். அகெயின் நம்ம இஸ் ப்ரைம் மெத்தட்குள்ளே தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இனிஷியலாக நம்ம வந்துட்டு நம்பர் லெஸ் தென் 2 செக் பண்ணுறோம். ஸோ ஆப்வியஸாக 31 வந்துட்டு நமக்கு 2 விட கிரேட்டரான நம்பர். ஸோ நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ப்ரொசீட் பண்ணதுக்கப்புறமா ஃபார் லூப்புக்குள்ளே i = 2ல் இருந்துட்டு i = 30 வரைக்கும் ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு நம்பரோட ரிவர்ஸ் நம்பரை டிவிசிபிள் பண்ணும்போது ரிமைண்டர் நமக்கு 0ன்னு வந்துருச்சுன்னா நம்ம ஃபால்ஸ்ன்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அதாவது நாட் அ ப்ரைம் நம்பர்னு சொல்லிடுவோம். சப்போஸ் நம்ம எல்லா நம்பரோடையும் டிவிசிபிள் பண்ணும்போது = 0ன்னு வந்துருச்சுன்னா ஃபார் லூப்பை விட்டு வெளியே வந்துட்டு ட்ரூன்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இந்த ப்ராசஸில் நீங்கள் கிளியராக பார்க்கலாம். i = 2 இருக்கும் போதும் சரி, i = 3 இருக்கும் போதும் சரி, இல்லைன்னா அப் டு i = 30 இருக்கும் போதும் சரி, நமக்கு எல்லா டைமே நாட் டிவிசிபிள்னு தான் வந்திருக்கு. ஸோ ஆப்வியஸாக இந்த நம்பர் வந்துட்டு ஒரு ப்ரைம் நம்பர்னு நம்ம கிளியராக சொல்லலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த இஸ் ப்ரைம் மெத்தட், ரிவர்ஸ் நம்பர் மெத்தட் எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்டர் அ நம்பர் கேட்குறாங்க. ஸோ நம்ம 13 கொடுத்து பார்க்கலாம். ஸோ 13 கொடுக்கும்போது நமக்கு ட்விஸ்டட் ப்ரைம் நம்பர்னு வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம வேறு ஏதாச்சும் நம்பர் கொடுத்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 27 கொடுக்குறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு ட்விஸ்டட் ப்ரைம் நம்பரா இல்லை நான் ட்விஸ்டட் ப்ரைம் நம்பரான்றதை செக் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 27ன்ற நம்பர் நமக்கு ப்ரைம் நம்பர் தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பட் 27 ரிவர்ஸ் பண்ணும்போது நமக்கு 72ன்ற நம்பர் கிடைக்கிது. கரெக்டாக? இப்போ இந்த 72 ஒரு ப்ரைம் நம்பரான்னு நம்ம செக் பண்ணும்போது ஆப்வியஸாக அது ப்ரைம் நம்பராக இருக்க சான்ஸே கிடையாது. ஸோ நமக்கு நாட் அ ட்விஸ்டட் ப்ரைம் நம்பர்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக நம்ம அவுட்புட்டுமே வெரிஃபை பண்ணி பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராமோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.